ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது RedlightsFX. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கலர் மேட் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு விக்னேட்டி தென் ஒரு டைட்டில், ரெட் then text layer add பண்ணுறேன். தென் டெக்ஸ்ட் லேயரை வந்து கூட ஒரு டூப்ளிகேட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் வந்துடும். ஓகே, இப்போது ஒரு மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ணுவோம். பென் டூல், ஃபஸ்ட் லேயரை டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மாஸ்க் அப்ளை பண்ணிட்டோம். தென் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்குள்ள ஃபெதர் வந்து 0 பண்ணிடுங்க. ஓகே, மாஸ்க் பண்ண லேயரை கூட ஒரு டூப்ளிகேட் லேயர் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, தென் அதில் வந்து அந்த மாஸ்க்கை வந்து இன்வெர்ட் கொடுங்க. இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த போர்ஷன் வரும். டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தென் இந்த ஃபஸ்ட் லேயர் ரெட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். அதில் வந்து அதோட கலர் வந்து பிக். ஓகே, இப்போ எஸ்டென்சியல் கிராஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஷார்ட்கட் கீ டைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு ஒரு 2 பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ அதையும் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அந்த பாயிண்டோட ஷேப்போட ஸ்ட்ரோக் வந்து ஒரு 4 வச்சுக்கிட்டேன். ஓகே, ஓகே, இப்போ இந்த கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ் பேலட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Wave ஓகே, இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்
ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக வருது. நம்ம கொஞ்சம் கீ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் ஸ்பீடாக வரலாம். ஓகே தென் அதோட ஓகே தென் இப்போது அதுக்கு இந்த ஒரு டிசபிள் லேயரில் வச்சுருக்கோம்ல டெக்ஸ்ட் லேயர், அதை எனேபிள் பண்ணுங்கள். ஓகே இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று. ஓகே அதுக்கு முன்னாடி இந்த லேயரை வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ அதுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம். தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் எந்த இடத்துல இருந்து ஓகே இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும். பொசிஷன் அண்ட் ஸ்கேல் அண்ட் ரொட்டேஷன். பொசிஷன் ஓகே இப்போ அனிமேட் முடிஞ்சது. இப்போ அந்த அனிமேஷனுக்கு வந்து அது ஸ்லைஸ் ஆகி கீழே விழுதில்ல, அந்த இதுக்கு வந்து ஒரு மோஷன் ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா யூஸ் காம்போசிஷன் இருக்குல்ல, இந்த டிக் எடுத்து விடுங்க. இதில் வந்து சட்டர் ஆங்கிள் வந்து ஒரு 360. ஓகே மோஷன் பர் ஓகே தென் அப்புறம் நம்ம இந்த பேக் ட்ராப்பில் ஒரு ரெட் வச்சுருக்கோம்ல, ஒரு டெக்ஸ்ட் லேயர். ஓகே அந்த லேயரும் ஓகே பேக்ரவுண்ட் ரெட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் லேயர். இந்த டெக்ஸ்ட் லேயர் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக். ஓகே இப்போ இந்த லேயருக்கும் ஒரு மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஓகே மாஸ்கோட ஃபெதர்ஸ் 0. இப்போ இந்த லேயரை இன்னொரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்குவோம். ஓகே தென் கீழே லேயரை டிசபிள் பண்ணிடுங்க. ஓகே தென் இந்த லேயரில் வந்து இன்வெர்டட். இப்போ என்ன ஒரு ஷார்ட்கட் பி டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே இதுக்கு வந்து எக்ஸ்டென்சிவல் கிராஃபிக்ஸ். ஸோ அது வந்து அதே 4 இருக்கு. ஓகே இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. வைப் லீனர் வைப். ஓகே லீனர் வைப் வந்து மைனஸ். ஓகே அனிமேட். ஓகே இப்போ இதோட கீ ஃப்ரேம் கொஞ்சம் கூட. ஓகே
இப்போ நம்மளோட இன்னொரு லேயரை ஆன் பண்ணிடலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் லேயரை மெர்ஜி பண்ணிடுறேன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன். ஓகே, தென் அதில் பொசிஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன் இதிலிருந்து இது வரும். ரொட்டேஷன், ஸ்கேலிங், பொசிஷன். தென் அதுக்கு ஒரு மோஷன் பேர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.